ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னே வீடியோவில் டிசிஷன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த டிசிஷன் பாயிண்ட்டையும் ப்ரைஸ் ஆக்ஷன் ரெண்டையும் மேட்ச் பண்ணி எப்படி நம்ம ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் போடணும், டார்கெட் வைக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கண்டினியூவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் நான் என்ன படித்து கற்றுக்கிட்டனோ அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த விஷயத்தை நான் அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி டிசிஷன் பாயிண்ட்டு பார்த்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஒரு டைம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு எது சரியான ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு ப்ரீவியஸ் டேஸ் ஹை லோ க்ளோஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஏன் அதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடர் ஃபாலோ பண்ணோம்னா இது ஒரு நிலையான பாயிண்ட்டு, இது மாறக்கூடிய பாயிண்ட்டு கிடையாது, இது ஒரு நிலையான பாயிண்ட்டு. எப்போவுமே உங்களுக்கு ப்ரீவியஸ் டேஸ் ஹை லோ க்ளோஸ் இது மூணும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அது சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ட்ரேடிங்கான டிசிஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அது கூட நம்ம அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருந்தோம், எப்படி என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இதை ரெண்டு இன்றைக்கி நம்ம நிஃப்டி சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரீவியூ ஸ்டடி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை, இப்போது ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு நிலையான ஒரு டிசிஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷனை நம்ம அப்ளை பண்ணோம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது நிலையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம எதை எடுத்துக்கிட்டோம், ப்ரீவியஸ் டேஸ் ஹை லோ க்ளோஸ் இதை மூணையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னாக்க ஒரு இண்டிகேட்டர்னு மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ட்ராயிங் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் டேஸ் ஹை லோ க்ளோஸ்க்கான ஒரு இண்டிகேட்டர் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் இந்த இண்டிகேட்டர் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ரொம்ப சிம்பிளாக ஐ அப்படின்னு சொல்லி டைப்பிங் பண்ணாலே உங்களுக்கு ஐ லோ ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வரும். இதில் கீழே பாருங்கள், ப்ரிவ்யூ டே ஐ அண்ட் லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ரிவ்யூ டேஸ் ஐ லோ நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. இதிலேருந்து க்ளோஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னாக்க ஒரு ட்ராயிங் பண்ணிக்கலாம், அல்லது அதுக்கும் இண்டிகேட்டர் இருக்கணும். தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம ஒரு நிலையான பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். ப்ரிவ்யூ டேஸ் ஹை அண்ட் லோ ஒரு நிலையான பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செல் என்ட்ரி எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும், கீழே பாருங்கள் பை என்ட்ரி எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடையில ஒரு லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த டிசிஷன் பாயிண்ட். இந்த டிசிஷன் பாயிண்ட் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் டேஸ் ஹை லோ க்ளோஸ் இதையும் நம்ம எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பிவோட் பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பிவோட் பாயிண்ட் எப்போவுமே மாறாத தன்மை உள்ள ஒரு பாயிண்ட். அது ஒரு பாயிண்ட் கிடச்சிதுன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. 5 மினிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் அந்த பிவோட் பாயிண்ட் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. அல்லது ஒரு கேன் லெவல் நீங்கள் எடுத்துக்கலாம். கேன் லெவல் எப்போவுமே சேஞ்சஸ் ஆகாது. எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினீங்களும் அந்த கேன் லெவல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு லெவல் நீங்கள் எடுத்துக்கிட்டு, அதாவது டிசிஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எப்படி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே நிஃப்டி சார்ட்டில் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் இந்த இடத்துல பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ப்ரீவியஸ் டேஸ் ஹைலேருந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இது நமக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 1 ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே பாருங்கள் ஒரு லோயர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லோயர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு டிசிஷன் பாயிண்ட்டுக்கு உள்ளே உங்களுக்கு வருது. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம இங்கே அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ப்ரீவியஸ் டேஸ் ஹை தான் நம்ம ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அப்போ மார்க்கெட்டை மேலே ஓப்பன் ஆகிட்டேன்னா இது என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு உள்ளே வந்துடுச்சு. அப்போது உள்ளே வந்த மார்க்கெட் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஹையர் பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்துட்டு அகைன் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் உங்களுக்கு கீழே வருது. அப்போ இதுதான் உங்களுக்கு டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த டிசிஷன் பாயிண்ட் நமக்கு ப்ரீவியஸ் டேஸ் ஹையை நம்ம எடுத்துக்கிட்டோம். சேம் அதே கேட்டகரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் செல்லுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு பையிங்காக இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கண்டினியூவாக உங்களுக்கு, அதாவது இந்த டிசிஷன் பாயிண்ட் அப்படின்றது நம்ம இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹை தான் நமக்கான ட்ரேடிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். அது பிரகாரம் பார்க்கும்போது உங்களுக்கு அது உள்ளே வந்துட்டு அகைன் புல் பேக்கை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு, உங்களுக்கு புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த ஸ்விங்கோட ஐயை பிரேக் ஆகிட்டு உள்ளே போயிருக்கு. சேம் என்ட்ரி தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்துட்டு அகைன் புல் பேக்கை எடுத்துகிட்டு அகைன் எந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகுது, ப்ரீவியஸ் டேஸ் ஹை பக்கத்தில் தான் இந்த ஸ்விங் ரிவர்சல் ஆகுது. அப்போ நம்ம என்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்க இது நமக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணுன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதேமாரி கீழே இந்த ஸ்விங்கோட லோ உடைக்கும் போது நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க இதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஆனால் இந்த ஸ்விங்கோட லோ உடைக்கும் போது இதுதான் ஸ்டாப் லாஸாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் பெரிய லெவலில் இறங்கியிருந்தால் நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் கண்டென்ட் இதுதான்.
ஸோ அதை அவங்க வந்து சொல்ல வராங்க. இந்த இடத்துல இந்த ஸ்விங்கோட ஐயை உடைக்கும் போது என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்விங்கு தான் நமக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்ல வராங்க. இந்த ஸ்விங்கு தான் நமக்கு இந்த இடத்துல பார்த்த ஸ்விங்கு. ஓகேங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் அப்படின்றது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதுதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஒரு சில எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா நாளும் பர்ஃபெக்டாக அமையுன்றது மார்க்கெட்டில் நடக்காது. ஆனால் அமைகிறப்ப நாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி ட்ரேடிங் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐக்கிட்டேருந்து ஒரு ஸ்விங்கு கீழே வந்திருக்கு. அகைன் ப்ரீவியஸ் ஐயை பிரேக் ஆகிட்டு மேலே போனது. அகைன் பாருங்கள் வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் நல்லா கண்டினியூவாக இது வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு. அப்போது இந்த சினாரியோ எந்த இடத்துல இருக்குன்னாக்க பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு கீழேருந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு அகைன் உங்களுக்கு ஒரு கீழே வந்துட்டு இந்த இடத்துல இந்த புல் பேக் ஆகிட்டு அகைன் நல்லா மேலே போயிருக்கு. இந்த ஸ்விங்கோட ஐயை பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்விங்கோட லோ தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நம்ம எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல நமக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. பாருங்கள், டிசிஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் ஐ தான் டிசிஷன் பாயிண்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் ஐயை வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகிட்டு ஒரு ஸ்விங்கு வச்சுட்டு அகைன் இந்த கீழே வந்து இந்த இடத்துல புல் பேக் எடுக்கும்போது பாயிண்ட் என்னென்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கோட லோ வந்து உடைக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த ஸ்விங்கு பிரேக் ஆகிட்டு மேலே போகும்போது இது என்ட்ரி பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க, இது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த லெசனோட கண்டினியூவே பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் பாயிண்ட் வந்து நிலையாக இருக்கணும், அதை நாம் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பிளேயரு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பிளேயரு ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி அப்ளை பண்ணுன்றது தான் இந்த லெசனோட கண்டென்ட்டு. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. சேம் இங்கே என்ன நடந்துச்சோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். பாருங்கள், உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐக்கிட்டேருந்து கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் நமக்கு ஸ்விங் கொடுத்து அகைன் நமக்கு மேலே போயிருக்கு. அப்போது இந்த ப்ரீவியஸ் ஐக்கிட்ட தான் நம்ம டிசிஷன் பாயிண்ட்டே இருக்கணும். இந்த இன்ட்ராடே லோ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக ஃபாலோ பண்ணணும். அதேமாரி இது கூட ஒரு நல்ல பாயிண்ட் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ப்ரீவியஸ் ஐக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஸ்விங்கு கீழே வரும்போது நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியும். சேம் அதே கண்டென்ட் தான். இதுதான் நமக்கு இந்த இடம் தான் நமக்கு டிசிஷன் பாயிண்ட்டாக இருக்குது. சேம் இங்கே பாருங்கள், சேம் அதே கண்டென்ட்டு. ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் ஐ நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, அப்போ பாருங்கள் ப்ரீவியஸ் ஐக்கு மேலே போயிட்டு அகைன் இறங்கிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்குது. அப்போது இந்த டிசிஷன் பாயிண்ட்டுன்ற லைனு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரீவியஸ் ஐயாக வச்சுக்கிட்டோம். ப்ரைஸ் பாருங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்குது, அகைன் புல் பேக் எடுத்துகிட்டு அகைன் கீழே இறங்குது. சேம் அதே கண்டென்ட் தான் இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பாருங்கள் மேலே போயிருக்கு, மறுபடியும் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து தொட்டு இறங்கணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணும்ல, அந்த ரியாக்ட்டுக்கு தான் இந்த டிசிஷன் பாயிண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸ் ஐயாக எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த லெசன் சொல்லுது. மேலே போயிட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வருது, அகைன் ஒரு புல் பேக், அகைன் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு கீழே வருது. அப்போது இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு, இது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். சேம் இதே கண்டென்ட் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துக்கிற எல்லா கண்டென்ட்டும் ஒன்றே தான். ஆனால் மார்க்கெட்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும். அதாவது ஒரே ஸ்விங்காகவும் கீழே இறங்கலாம், அதாவது மேலே போயிட்டு ஒரே ஸ்விங்காகவும் கீழே இறங்கலாம், அல்லது உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த ஒரு செல் அகைன் பை அகைன் செல் இந்த மாதிரி நடக்கலாம். சரிங்களா, ஒரே ஸ்விங்காக இறங்கினாலும் என்ட்ரி தான். டிசிஷன் பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டு உள்ளே வந்தால் என்ட்ரி தான். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஐக்கு மேலே போயிட்டு உள்ளே வந்துட்டு அந்த இடத்துல செல் என்ட்ரி தான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் ஐங்கிறது தான் நம்ம ஒரு டிசிஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள், எவ்ரிடே உங்களுக்கு மார்க்கெட் அதுதான் நடக்கும். பாருங்கள், ப்ரீவியஸ் ஐக்கிட்ட தான் செல் ஆகிருக்கு, அகைன் பாருங்கள் ப்ரீவியஸ் லோ கிட்ட இருந்து தான் பையிங் ஆகிருக்கு, அகைன் இந்த ப்ரீவியஸ் ஐக்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது மூணுமே இந்த பாயிண்டில் தான் நடக்கும். ப்ரீவியஸ் ஐ அண்ட் ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ், இது மூணு தான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இது பாருங்கள், உங்களுக்கு மேலேருந்து ப்ரைஸ் கீழே வந்துடுச்சு, அகைன் மேலே போயிருக்கு, அகைன் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. அப்போது இந்த ஸ்விங்கோட லோ தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த ஸ்விங்கோட ஐ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு, ப்ரீவியஸ் ஐ தான் நமக்கு ஒரு டிசிஷன் பாயிண்ட்டு. சேம் அதே கண்டென்ட் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் மேலே போயிருக்கு, அகைன் கீழே வந்திருக்கு, அகைன் புல் பேக், அகைன் செல்லு. அப்போது இது வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு, இங்கே உள்ளது வந்து என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஸ்டாப் லாஸ், இது வந்து என்ட்ரி பாயிண்ட். அப்போது இது பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. மேலே போயிட்டு கீழே வரும்போது இதுதான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, இது ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு ப்ரீவியஸ் லோ வரைக்கும் இந்த இடத்துல வந்திருக்கு. அதேமாரி இங்கேயும் பாருங்கள் சேம் கண்டென்ட் தான். ப்ரைஸ் வெளியிலேருந்து ஒரு ஸ்விங்கு உள்ளே போயிருக்கு, அகைன் கீழே இறங்கியிருக்கு, அகைன் புல் பேக் எடுத்துகிட்டு நல்லா மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு, இந்த ஸ்விங்கோட லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். சேம் கண்டென்ட் இங்கே வந்துடுச்சு உங்களுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட் 1 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வெளியேந்து இந்த டிசிஷன் பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்துடுச்சு, அகைன் கீழே இறங்கிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இந்த இடத்த இதை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்விங்குன்றது உங்களுக்கு பாதியிலையும் வந்துட்டு போகலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கீழேயும் வந்துட்டு போகலாம். அதாவது டிசிஷன் பாயிண்ட் கீழே கூட உங்களுக்கு வந்துட்டு போகலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் இருக்குது. சரிங்களா,
இது பாருங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகல, ஆனால் இந்த பாயிண்ட் பாருங்கள் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டு தான் போயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆகிடுச்சு. எடுத்த உடனே உங்களுக்கு மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கு உள்ளே வரவே இல்லை, ப்ரீவியஸ் ஹைக்கு உள்ளே வரவே இல்லை. உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? பை அண்ட் செல் அப்படியே நடந்திருக்கு. அப்படியே நடந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? பிரேக் அவுட் ஆகிருக்கு. சேம் இதே பாயிண்ட் தான் உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் பாயிண்ட் எடுத்துக்கணும். நம்ம ப்ரீவியஸ் ஹையை தான் டிசிஷன் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஒரு ப்ரைஸ் மேலே போய் முட்டி மோதிட்டு இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் ட்ரேடிங் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே என்ன செஞ்சுருக்கு உங்களுக்கு அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு. இந்த ஸ்விங்கோட லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் உங்களுக்கு இதில் என்ன ஒரு வித்தியாசம்னாக்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிடுச்சு. அப்போது நம்ம டிசிஷன் பாயிண்ட்ன்றது ப்ரீவியஸ் ஹை அண்ட் ப்ரீவியஸ் லோ, இதை ரெண்டை வச்சு தான் ஒரு இன்ட்ராடே பிளேயர் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே சைட்வேஸாக போயிட்டு உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த டிசிஷன் பாயிண்ட் உள்ளே வரல, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஒரு டிசிஷன் பாயிண்ட் அப்படின்றது ப்ரீவியஸ் ஹை அல்லது ப்ரீவியஸ் லோ, இதை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத ப்ரீவியஸ் ஹை கிட்ட யூஸ் பண்ணோம் அல்லது ப்ரீவியஸோட லோ கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடைப்பட்ட பாயிண்டில் எந்த ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கக்கூடாது. இதை தான் இந்த லெசனில் வந்து சொல்ல வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்ட்ராடே ஓப்பன்றது எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸோட ஹை லோ க்ளோஸ் இதை மட்டும் தான் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்ட்ராடே ஓப்பனுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம அந்த இன்ட்ராடே ஓப்பன் ப்ரைஸை வச்சு நம்ம எப்படி டிசிஷன் பாயிண்டில் முடிவு எடுக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.